ஓகே, நாம பார்ப்போம். ஆஹ் அதாவது இந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் செய்யுது அப்படின்ட்டு பார்ப்போம். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு சரி செஞ்சு பாருங்க. ஓகே, பார்ப்போம் இந்த கேள்வி. அதாவது ஆஹ் ஒரு பாடசாலையில் பார்த்தீங்கன்னு கேட்டால், அதாவது பார்த்தீங்கன்னு கேட்டால், கடந்த ஒரு பரீட்சையில் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டால், ஒரு இதில் பரீட்சையில் வந்து ஒரு சாதாரண பரீட்சை மிக கூடிய புள்ளிகள் பெற்ற 7 பேர், அப்போ 7 பேரை பற்றின இது இருக்கு. அவர்கள் எந்த 20 புள்ளிகள் வந்து என்ன செய்யலாம், 2 பேர்ல யாருமே புள்ளிகள் வந்து சமநிலைன்னு சொல்றாங்க. அவர்கள் புள்ளிகளின் இறங்கு வரிசைப்படி ஒழுங்குபடுத்தி, இறங்கு வரிசைனா கூடுதல இருந்து குறைஞ்சிருக்கும். சரியா? ஒழுங்குபடுத்தி அதற்கு கம்மியா அவர்கள் முறையே 1, 2, 3, 4, 5, 6, 7 என வழங்கப்பட்டு இந்த 7 மாணவர்களும் வட்டமாக ஒரு மேசையை சூழ அதன் மையத்தை நோக்கியவாறு அமர்ந்துள்ளாங்க. அதை வந்து என்ன செய்றாங்க, அந்த 7 பேரும் வட்டம் வடிவான ஒரு மேசையை சுற்றி மையத்தை பார்த்த மாதிரி என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா இருக்காங்க. மையத்தை பார்த்த மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க, அமர்ந்திருக்காங்க. சரியா? அதுக்கேற்ற மாதிரி தான் கேள்வி வருது. பார்ப்போம். பார்ப்போமே. இப்ப நான் என்ன செஞ்சு கொள்றேன் முதல்ல பார்த்தீங்கன்னு கேட்டா, இப்ப ஒரு வட்டம்னு போட்டு கொள்றேன். சரியா? இப்ப எப்பவும் வண்டி என்ன செய்யறாங்க, 7 பேர் தானே. அதுவும் மையத்தை, இது வந்து மையம் தான், மையத்தை பார்த்த மாதிரி இப்படிதான் உட்காந்துருக்காங்க. 1, 2, 3, 4வது பேர் உட்காந்துருக்காரு. 5வது, 6வது பேர், 7வது. இப்படி என்ன சொல்லிருக்காங்க, வட்டத்தை பார்த்தபடி 7 பேர் உட்காந்துருப்பாங்க. அதான் சொல்றாங்க. சரியா? உம் நான் என்ன செய்யறேன்னு கேட்டா, அவங்கள ரேங்க் பண்ணணும். இப்ப நமக்கு தெரியும் எத்தனை பேர் இருக்காங்க, 7 பேர். அவங்கள போட்டுக் கொள்றேன். ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி. சரியா? அவங்கள்ட்ட ரேங்க் பண்ண போவோம். அவங்கள்ட்ட 7 பேர் இருக்காங்க, நல்லது வச்சுப்போம். ஏ ஒரு ஆண் பிள்ளை ஆவார். பெற்ற புள்ளிகளின்படி அவர் 6ஆம் அவர் ஆவார். அதாவது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஏ வந்து ஒரு ஆணா, அப்ப இவர் வந்து ஒரு கோல். சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னு கேட்டா, அவர் வந்து என்னவா, அவர் பெற்ற புள்ளியின்படி அவர் வந்து ரேங்க் வந்து என்னன்னு கேட்டா 6வது தான். இவர் வந்து 6வது, இவர் ஒரு கோல். மீன் போட்டில் வச்சுக்கலாம். சரியா? கோல். டிஎஃப்ஜி ஆகியோர் ஆண் பிள்ளைகள் ஆவதோடு சி ஆகியோர் பெண் பிள்ளைகள். டிஎஃப்ஜி வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்ட, அவங்க வந்து ஒரு ஆண் பிள்ளை. அப்ப என்ன, இதுதானே டியும் எஃப்பும் ஜியும். டி இவங்க என்ன ஆண் பிள்ளைகள் போய். சரியா? இவரும் போய், டிஎஃப் ஜியும் போய். அவங்க 2 பேரும் போர்டு 3 பேரும். சரியா? அதே மாதிரி சொல்றாங்க சியும் ஈயும் என்னவா, சியும் ஈயும் வந்து சொல்றாங்க கேர்ள்னு சொல்றாங்க. அப்போ இவர் வந்து ஜி, கேர்ள். சியும் ஈயும் வந்து கேர்ள். சரியா? அவ்வளவுதான். அப்ப பி வந்து போயா கேர்ள் நமக்கு வரைக்கும் தெரியாது. அதை பத்தி ஒரு விஷயமும் சொல்லல. அப்ப அதை விட்டு அடுத்து, புள்ளிகளின்படி சி 5ஆம் அவர். புள்ளிகளின்படி சி வந்து 5ஆம். புள்ளிகளின்படி சி வந்து 5ஆம். சரியா? அவர் என்னும் டி வந்து 4ஆம் அவர். அப்ப டிக்கு வந்து என்ன செய்யாது, 4 வந்து வராதுன்னு சொல்றாங்க. டிக்கு வந்து அவர் டி வந்து 4வது இல்லையா? அப்ப 4வது இல்லைன்னா பாத்துக்கலாம். ஆல்ரெடி 6ம் 5ம் வந்துருச்சு. அப்ப டிக்கு வந்து 5ம் வராது, 6ம் வராது தானே. ஏன் ஆல்ரெடி வந்ததுனால அவங்களுக்கான ரேங்க் வந்து வராது. ஏன்னா ஒரே நான் மார்க்ஸ் எடுத்தவங்க இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அதனால நான் சும்மா பண்ணி போட்டு கொடுக்குறேன். இப்போ டிக்கு இது வராது. மிச்சம் இருக்கிறதுல ஏதோ ஒரு ரேங்க் தான் வரப்போகுது. சரியா? அடுத்து அடுத்து சி பார்க்க போறோம். சியின் இருபுறமும் அடுத்துள்ள 2 பெண் பிள்ளைகள் ஆவர். சியின் இருபுறமும் வந்து அடுத்துள்ளவருக்கு வந்து 2 பெண் பிள்ளைகள் ஆவர். சியின் இடது புறத்தை 3வது ஆசனத்தில் ஜி அமர்ந்துள்ளார். அப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டேன், இப்ப ஜி நான் வந்து சியை போட்டு போடுறேன். இப்ப நான் வந்து என்ன சொல்றேன், சி எனக்கு என்ன எடுக்கிறேன், என்ன செய்யறேன், எனக்கு சின்னு எடுக்கிறேன். அப்ப சிக்கு 2 பக்கத்துலயுமே வந்து என்னவா, பெண் பிள்ளைகள். பெண் தானே. சிக்கு 2 பக்கத்துலயுமே பெண் பிள்ளைகள் தான் உட்காந்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி பாருங்க, சியின் இருபுறமும் அடுத்துள்ளவர்கள் 2 பெண் பிள்ளைகளாக சியின் இடது புறத்தில் 3வது ஆசனத்தில். அப்ப இடதுபுறம்க்குள்ள வந்து சி வந்து மையத்தை நோக்கி இருக்கக்குள்ள இடதுபுறம் வந்து இந்த சைட்ல வரும். இடது இந்த சைட்ல தான் இடதுபுறத்தை நோக்கி இருக்கும். சரிதானே? ஆஹ் ஓகே. சி வந்து இது வந்து வலது, இது வந்து இடது. இப்ப இடதுபுறத்தே, ஏன்னா 3வது இதுல இருக்காரு. எத்தனை இருக்காரு, சீனி இருபுறம் அடுத்துள்ள 2 பெண் பிள்ளைகளாக சீன் இடதுபுறத்தே 3வது ஆசனத்துல. அப்ப
இது 1 2 3. அப்ப இந்த இடத்துல யார் இருக்காருன்னு கேட்டா ஜி இருக்காராம். சரியா? ஜி அவ்வளவுதான். இது ரெண்டுமே வந்து பெண் தான் உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, நமக்கு தெரியும் சி ஒரு பெண். சரியா? அடுத்து ஈயும் பெண்ணும் நமக்கு தெரியும். அப்ப இன்னொரு ஆள் பெண்ணா வந்து யாரு? மத்தவங்க எல்லாம் பாய்ஸா இருந்து யாரு பெண்ணா இருப்பா? பியும் வந்து ஒரு கேர்ளா தான் இருப்பாங்க. அப்ப நம்ம எடுத்துடலாம் பியும் ஒரு பெண் தான் அப்படின்ட்டு எடுத்துக்கொள்ளலாம் இதுல. சரியா? ஏன் சியும் பெண். அப்ப ஆல்ரெடி நமக்கு ஈயும் பெண்ணு தெரியும். ஆனா இன்னொரு பெண் வந்து 2 பேர் பக்கத்துக்கு ஒரு 3 பெண் தானே. அப்ப பி வந்து என்ன பெண் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் பாருங்க, ஆஹ் சீன் அடுத்ததாக இடதுபுறத்தில் ஈ அமர்ந்துள்ளதோடு சீன் இடது பக்கத்துல அடுத்த இந்த பெண் வந்து யாரு? ஈன்னு சொல்றாரு. ஈ அமர்ந்துள்ளதோடு புள்ளிகளின்படி 7ஆம் வரிசையின் அடுத்துள்ள வலதான். புள்ளிகளின்படி 7வது யாரா? நினைக்குள்ள பெண்ணா. இப்ப இந்த பெண் யாருன்னு நமக்கு தெரியும் பி. அப்ப இவரோட பிளேஸ் எத்தனை? 7. அப்ப நமக்கு பிக்கு என்னன்னு தெரியும்? நமக்கு பிளேஸ் 7ன்னு போட்டுக்கொள்ளலாம். இப்ப நமக்கு பியோட பிளேஸும் தெரியும். சரியா? ஏன் நமக்கு தான் தெரியும் எனக்கு ஈ வந்து என்ன சொன்னா இடதுபுறத்தில் உள்ள ஈ அமர்ந்துள்ளதோடு வலது புறத்துல வந்து இப்பெல்லாம் புள்ளியப்படி 7ஆம் அவர் சீன் அடுத்துல வலது புறத்துல வந்து 7வது அவர். அது யாரு? பி அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியும். ஏன்னா பி தான் அந்த இடத்துல பெண்ணு நமக்கு தெரியும். அப்ப பி வந்து 7ன்னு நம்ம முடிவுக்கு எடுத்துட்டோம். அடுத்து ஆஹ் சிக்கும் சிக்கும் நமக்கு தெரியும் சி வந்துட்டுன்னா 5வது பிளேஸ். தானே? சிக்கும் புள்ளிகளின்படி 4ஆம் வகுப்புக்கும் இடையே ஒரு மாணவன் மாத்திரம் அமர்ந்துள்ளான். நமக்கு தெரியாது. இன்னைக்கு நல்லா பாருங்க, சிக்கும் சரியா? ஆஹ் புள்ளிகளின்படி 4ஆம் வகுப்புக்கும் இடையே ஒரு மாணவன் மாத்திரம் அமர்ந்துள்ளான். அப்ப பாத்தீங்கன்னு கேட்டா, அப்ப சி இன்னைக்கு இருக்காருன்னா ஒரு பிள்ளைகள் மாத்திரம்னா ஒண்ணு வலதுபுறம் பார்க்க போனா இன்னைக்கு வரலாம். இந்த 4th பிளேஸ் உள்ளவர் வந்து இந்த இடத்துக்கு வரலாம். அதற்கான ஆப்ஷன் இருக்கு. அல்லது இன்னைக்கு ஒரு சிக்கும் 4வது பிளேஸ்க்கும் உள்ள, அதாவது 5வது பிளேஸ்க்கும் 4வது பிளேஸ்க்கும் இடையில ஒருத்தர் தான் இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப இந்த சிக்கு இந்த இணைக்கு உள்ளதுல இந்த இடத்துல ஒரு 4th பிளேஸ் வரலாம். அவ்வளவுதானே வரலாம். அப்ப ஏதாச்சும் இந்த இடத்துல சரி இந்த இடத்துல சரி ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் அது வரலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன பண்ணி சும்மா போட்டுக்கொண்டு இப்படிக்கு வேற எங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. இங்க போட்டா 2 பேர் வந்துருவாங்க இடையில. சிக்கும் 4வது பிளேஸ்க்கும் இடையில வந்து ஒரு மாணவர் மாத்திரம் உள்ளாருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க, அதை அப்படி வச்சுட்டு அடுத்தது வாசிப்போம். டிக்கும் எஃப்க்கும் இடையே ஒரு மாணவன் மாத்திரம் அமர்ந்துள்ளார். அப்ப பாருங்க, டிக்கும் எஃப்க்கும் இடையே வந்து ஒரு மாணவன் மாத்திரம் அமர்ந்துள்ளார். அப்ப பாருங்க, டிக்கும் எஃப் அப்ப டியும் எஃப் எங்கே போடலாம் அப்படின்னு பாருங்க. நமக்கு தெரியும் டி வந்து 4வது வர இயலாது. டிக்கும் எஃப்க்கும் இடையே வந்து என்ன செய்யலாம்னு கேட்டா, டிக்கும் எஃப்க்கும் இடையே வந்து ஒரு மாணவன் மாத்திரம் அமர்ந்துள்ளார். அப்ப இன்னைக்கு நீங்க டிஏ போட்டீங்கன்னா சரி எஃப் இன்னைக்கு போடுவீங்க. எனக்கு போடுமா? இயலாது. இன்னைக்கு டிஏ போட்ட எஃப்க்கும் இதுக்கும் என்ன ஒரு மானம். அதே பாருங்க, இந்த இடத்துல டிஏ போட்டீங்களா இருந்தா டி வந்து 4th பிளேஸ். ஆனா இங்க சொல்லியிருக்காங்க என்ன, டிக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க டிக்கு வந்து என்ன 4வது பிளேஸ் இல்ல அப்படின்னு. டி வந்து 4ஆம் அவர் இல்ல. அப்ப டிக்கு இந்த இடத்துல போடுமா? இல்ல. ஆனா டிஏ இங்க போட்டோம்னா டிக்கும் எஃப் அப்ப 4வது பிளேஸ் யாரு? எனக்கு வந்து எஃப் எடுக்கிறேன். அப்ப பாருங்க, டிக்கும் எஃப்க்கும் இடையில வந்து ஒருத்தர் வந்துட்டாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு 4th பிளேஸ் வந்து யாரு? எஃப். அப்ப இன்னைக்கு வருமா? அப்ப இந்த 4th பிளேஸ் வந்து வராது. அப்படித்தானே? அப்ப இன்னைக்கு 4th பிளேஸ் வந்து இந்த சைட்ல வராது. எங்க இருக்காரு? அந்த சைட்ல தான் இருக்காரு. இதை வந்து அழிச்சிருக்கோம். அப்ப அது வந்து இல்ல. சரியா? டிக்கு வந்து 4th பிளேஸ். அப்ப எஃப் தான் 4th பிளேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டோம் எஃப் வந்து 4th பிளேஸ். சரியா? அடுத்து பாருங்க, புள்ளிகளின்படி 2ஆம் வகுப்புக்கும் 6ஆம் வகுப்புக்கும் இடையே இரு மாணவர்கள் அமர்ந்துள்ளனர். நமக்கு 6ஆம் அவர் தெரியாது. ஏன்னா இப்ப 6ஆம் அவர் தெரியும் நமக்கு ஏன்ட்டு. இப்ப பாருங்க, நம்ம எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். அப்ப ஏ வந்து எனக்கு வரப்போறாரு, எத்தனை வரப்போறாரு? ஏன் மிச்சம் இருக்க வர மட்டும் தானே. மத்த எல்லாம் போட்டோம் தானே. அப்ப ஏ வந்து இவர் வந்து 6th பிளேஸ். சரியா? அதே மாதிரி சொல்றாரு, புள்ளிகளின்படி 2ஆம் அவருக்கும் 6ஆம் வகுப்புக்கும் இடையே இரு மாணவர்கள் அமர்ந்தார். அப்ப 2வது ரேங்க் எடுத்தவருக்கும் 6ஆவதுக்கும்
இடையில வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா இரு மாணவர்கள். அப்ப ஒண்ணு வரலாம். இப்ப ரெண்டு மாணவர்கள் வந்து இது வந்து இது வந்து என்ன செஞ்சிருக்கணும், செகண்ட். அப்ப இது வந்து ஃபோர்த்னு தெரியும். அப்ப இங்கிட்ட இருந்து தான் பார்க்க போறோம். அப்ப பாருங்க, இந்த செகண்ட் பிளேஸ் இதை எடுத்த மாதிரி இருந்தா ரெண்டு பேரும் இன்னைக்கு சியும் பியும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இடையில அமர்ந்திருக்காங்க. அப்ப வந்து இவர் வந்து இ வந்து என்ன, செகண்ட் பிளேஸ். அப்ப இ வந்து என்ன, செகண்ட் பிளேஸ். சரியா? நமக்கு டி ஜியும் வந்து என்னவா இருக்கலாம், அதை பத்தின நமக்கு ஒரு இதுல வந்து இவ்வளவுதான் தகவல் கொடுத்துருக்கோம். அப்ப டி வந்து எத்தனை வரலாம், ஒண்ணு அல்லது எத்தனை வரலாம், மூணு. மூணு வெறும் ஒண்ணோ அல்லது மூணு வரலாம். ஜியும் வந்து ஒண்ணு அல்லது மூணு வரலாம். அவங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அத்தனை என்ன தகவல் அந்த அளவுக்கு தானே இருக்கு. அதை வச்சு நம்ம இப்போ டி வந்து ஒண்ணு வந்தாருன்னா ஜி வந்து மூணு, ஜி வந்து ஒண்ணு வந்தாருன்னா டி வந்து மூணு. அப்ப மாறி மாறி ஏதாச்சும் ஒண்ணு இதுல ரெண்டு வந்து தான் வரப்போகுது. இப்போ கேள்வியை பார்ப்போம். புள்ளிகளின்படி எஃப்பின் நிலை யாது? புள்ளிகளின்படி எஃப்பின் நிலை எத்தனை? புள்ளிகளின்படி எஃப்பின் நிலை வந்து எஃப் வந்து எத்தனை, 4வது. கண்டுபிடிச்சிட்டோம். புள்ளிகளின்படி இரண்டாம் இடத்தில் இருப்பவர் யார்? இரண்டாவது பிளேஸ் யார் இருக்காரு, இ. அடுத்து பாருங்க, மாணவர்கள் இருவருக்கும் புள்ளிகளின்படி கிடைக்கும் நிலைகளை துணிவதற்கு தரப்பட்டுள்ள தகவல்கள் போதுமானவை அல்ல. என்னன்னா போதுமானவை அல்ல. அந்த மாணவர்கள் இருவரும் நமக்கு யார் யாரை பத்தி இப்போ அவங்களோட ரேங்க் நமக்கு துணிய முடியவில்லை யாருன்னு பார்த்தீங்கன்னு கேட்டா அவங்களோட சரியான தகவல்கள் இல்லை. யாரு, டியும் ஜியும் இருக்கான்னு பார்ப்போம். எஸ். அப்ப இதுதான் நினைக்கிறேன் விளங்கி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே.